Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 665 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த லியோ மேப் ஓபன் பண்ணுவான். என்ன மேப் இருந்தாதான் இவங்க பிளான பக்காவா பண்ண முடியும். இப்போ இவங்க இருக்க இடம் இந்த இடம் அதை அப்படியே 3Dல காமிச்சா அந்த ரெட் கலர் கிராஸ் மார்க் போட்டுருக்குது. அந்த இடம் தான் இப்ப நம்மளுக்கு இருக்கிற இடம். இப்ப இவங்க கண்ணு முன்னாடி டிஸ்டன்ஸ்ல ஒரு சிவப்பு பில்டிங் ஒண்ணு தெரியுது இல்ல, அதை பார்க்கும்போது சி அனமோன் மாதிரி இருக்கும். அதுதான் எக்ஸிகியூட்டிவ் டவர். அங்கதான் இவங்க தேடிட்டு இருக்க சுகர் இருக்கா. அப்ப அவளை பொழந்து கட்டணும்னா அங்கதான் போய் ஆகணும். உசோப்பு ஏதாச்சும் பண்ணி சேஃப்டியா போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி யோசிப்பான். அந்த டீமுங்கும் போது அவனுக்கு ஆளுங்க அங்க வருவானுங்க. வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. ஷாக் ஆகி டப்புன்னு பின்னாடி ஒளிவானா, அதை ஒருத்தர் நோட் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, யாராவது வேலை பார்க்காம விளையாண்டுட்டு இருக்குதுன்னு வந்து பாப்பானா, அவ்வளவுதான் உசோப்பு ஐயோ என்ன பார்த்துட்டா அப்படின்னு கதறுவான். கூடவே ரோபினியும் பார்த்துருவான். உடனே கண்ணை நீட்டி நீங்க எல்லாம் யாரு எந்த ஷிப்பை சேர்ந்தவங்கன்னு மிரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. உசோப்பு ஏதாச்சும் நம்புற மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த வழியா வந்தங்க மாட்டிட்டேங்கம்மா, இது என்ன மெயின் ரோடா கிராஸ் பண்ணி வரும்போது மாட்டுறதுக்கு அவனுங்க நாங்க புரோக்கர்ஸை தவிர வேற யாரையுமே இங்க விட மாட்டோம், அது எப்படி நீங்க இங்க வரலான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பானுங்களா. அந்த டைம் தான் அந்த லிட்டில் பீப்புள்ஸ் இறங்கி வேலையை பார்ப்பாங்க. அது அவங்க தான் செம ஃபாஸ்டா எல்லாத்தையும் ஆட்டைய போடுவாங்களே. கண் இமைக்கும் நேரத்துல அவங்கள அண்டர்வேரோட நிக்க விட்டுருவாங்க. அவனுக்கு ஆஹா தேவதைங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க போலயே, நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டாங்கன்னு சொல்லி கதறிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் டோன்டாட்டாவோட காம்பாக்ட் அடி இதாண்டான்னு சொல்லி லியோவோ இன்னொருத்தனும் அப்படியே சுத்திட்டு வந்து அவங்களோட நடு மண்டையில நச்சுன்னு ஒரு அடி. அப்படி ஒரு அடியை போட்டதுலயே அவனுக்கு ரெண்டு பேருமே தரைக்குள்ள புதஞ்சிருவானுங்க. மயக்கம் போட்டு விழுந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம், இப்படி புதஞ்சிருக்கானுங்கன்னா எப்படிப்பட்ட அடி அது. ரோபின் உசோப்பும் மிரண்டுருவாங்க. உடனே அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இருந்தாங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம அங்க போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உசோப் என்ன பண்ணான், பார்த்து பயந்து நடுங்கி தானே ஒளிஞ்சான். அந்த டைம் அவன் நோட் பண்ணிட்டான். ஆனா இந்த பொருசுங்க தலைவரே நீங்க சூப்பரா பிளான் பண்ணீங்க, அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி பண்ணி நைஸா இங்க வர வச்சு பயந்த மாதிரி நடிச்சு கடைசியில நாக் அவுட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண பிளான் சூப்பர், எனிமி மாதிரியே உள்ள போனா யாருமே டவுட் போட மாட்டாங்கல்ல. அப்படி இப்படின்னு பண்ணாத ஒரு வேலையை அவன் தான் பண்ணான்னு சொல்லி அவனை பாராட்டி தள்ளிட்டு இருப்பாங்க. உசோப் நீ சும்மாவா இருப்பான். அட ஆமாப்பா, இதெல்லாம் எதுக்கு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும் தான் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டேன். அண்ட் பை த வே நீங்க எல்லாம் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களால ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்பான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க எல்லாம் நின்னு போராடுவோம். சொல்ல போனா நாங்க எல்லாம் நோலாண்டு ஃபேமிலி, எங்களால சீ கிங்ஸை கூட அடிச்சு துவைச்சு தொங்க போட முடியும். அதோட விட்டா பரவாயில்ல, நீங்க எங்களை விட எப்படியும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு வேற சொல்லுவானுங்களா. சோப்பு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவங்க நம்மளை பத்தி அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் என்ன மான்ஸ்டரா இல்ல கேங்ஸ்டரா, எல்லாத்தையும் பறக்க பறக்க போட்டு அடிக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சண்டையே இல்லாம முடிக்க பார்க்கணும், இல்லன்னா நம்ம சோழிய முடிச்சிருவானுங்கன்னு மறுபடியும் கெத்த மெயின்டைன் பண்ணுவான். ஆல் காய்ஸ், என்னோட கமாண்ட்ல நம்மளோட டார்கெட்டான அந்த பொண்ணை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு ட்ரையர்ல போட்டு காய வச்சு மறுபடியும் தண்ணியில போட்டு முக்கிய அவளை காய போடுறோம், எல்லாம் என்னைய ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயோ நமக்கு தான் வழி தெரியாதே, நீங்க போங்க உங்களை ஃபாலோ பண்ணி நான் வரேன்மா. ரைட்னு லியோ எல்லாத்தையுமே வெறிகொண்டு கூட்டு போவான். இப்ப இவங்க போறது எக்ஸிகியூட்டிவ் டவருக்கு. அதுக்கு அந்த பக்கம் தான் ஃபேக்டரி இருக்குது. அந்த டீம் இந்த வில்ல பயிலோட ஆளுகெல்லாம் அடிச்சு புடிச்சு டாய் ஹவுஸ் நோக்கி ஓடுவானுங்க. என்னன்னா ஸ்டார் ஹேட்டை சேர்ந்த ஒரு இன்ட்ரூடர் அங்க உள்ள வந்துட்டானாமா. அட இவனுங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கானுங்க. இப்ப நம்ம பிராங்கி வந்துட்டான்னு அவனை நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்ல சீனியர் பிங்கு கூட பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. நம்ம எப்படியாச்சும் அவனை பொழந்து கட்டி ஆகணும்னு பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க இருக்க பொட்டி ஒண்ணு காட்டுறாங்க. அதுக்குள்ளதான் டாய் சோல்ஜரும் கொஞ்சம் ஆளுகள் இருப்பாங்க. அவனுக்கு தெரியும் இந்த வேலையை பண்றது எல்லாமே பிராங்கி தான். இங்க அவனுக்கு ஆளுகெல்லாம் என்ன பண்ணிடுவானுங்க, என்ட்ரன்ஸுக்கு போய் அந்த ஸ்டார் ஹேட்டை புடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு போனஸ் கொடுப்பாங்க, அதனால நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா என்ட்ரன்ஸுக்கு கிளம்பிடுவானுங்க. சோ அப்படி மேல போறதுக்கு லிப்ட்ல தான் போவானுங்க. அதே லிப்ட்ல இருக்க அந்த பாக்ஸ்ல தான் இப்ப இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு, இந்த லிப்டை யூஸ் பண்ணி எந்த இடத்துக்கு வேணாலும் போலான்னு. அப்படின்னா இந்த லிப்டை இப்ப இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாகணும். அதுக்கு உள்ள இருக்கவங்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டணும்ல. டாய் சோல்ஜர் கண்ணோட போய் நின்னுகிட்டு டேய் எல்லாம் கைய தூக்குங்கடா இல்லன்னா சுட்டுடுவேன்பா, இவன் கொலோசியத்தோட லைட்னிங் சோல்ஜர் ஆச்சே, இவன் எப்படி இங்க வந்தான்னு சொல்லி அவனை சுட போவானுங்க. ஆனா அந்த ஆளு என்னடா இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்கன்னு போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். இப்படிதான் ரெபேக்கா மண்டையிலே 4 போட்டு மண்டைய வீங்க வைப்பான். அவ ஏன்டா என் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் காட்டுற, என்னால வலி தாங்க முடியலன்னு புலம்பி தள்ளுவா. நான் என்ன வேணும்னா அடிச்சேன், வேண்டாம் தான் அடிச்சேன், இதான் தடுத்துருக்கணும் மாங்கான்னு திட்டுவான். அவளுக்கு கட்டுப்பா இருக்கும் இவன்ட்ட பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஏன்னா அவளுக்கு தான் யாரையுமே அடிக்க பிடிக்காதே. இப்படியே பல நாட்களா அவளுக்கு ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். நீ எப்பவுமே அட்டாக் பண்ணும்போது எனிமியா அப்படி ஃபோக்கஸ் பண்ணும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி டைப்பா வெரைட்டியா அட்டாக் பண்ண சொல்லி தருவான். சின்ன பொண்ணுல அவளால கீப் அப் பண்ணி கத்துக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுவா. ஒரு கட்டத்துல போது என்னால முடியல, நான் சண்டை போடணும்னு அவசியமே இல்ல, எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும், பேசாம நீயே இனிய கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிரு, என்னால முடியல, நீ தான் எனக்கு சத்தியம் பண்ணிருக்கியே லைஃப் லாங் என் கூடவே இருப்பேன்னு, அப்புறம் என்ன கவலை, நீ இருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவா. அவன் என்ன சொல்லிடுவான், என்ன இருந்தாலும்
உண்மையாலுமே நான் ஒரு பொம்மை. மலையில நனைஞ்சா துரு புடிச்சிருவேன், வெயில் அடிச்சா இத்து போவேன், செத்து போவேன். இப்ப கூட என் கைய பாரு, என்னால ஒழுங்கா தூக்க முடியல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்னோட பாடி தாங்கும்னு என்னால சொல்ல முடியாது. அதனால நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒழுங்கா எந்திரி, வா வந்து சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவான். அவளுக்குன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்படின்னா இந்த மூதேவி கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டானான்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே சண்டை போடுவான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவனை சண்டை போடுறதுக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் ஷோகேஸ் காட்டுற ஒரு பொம்மை. என்ன இருந்தாலும் உடையத்தான் செய்யும். சோ அதுக்கேத்த மாதிரி இவன் சண்டை போட்டே ஆகணும். என்ன மன்னிச்சிரு ரெபேக்கா, நான் உயிரோட வர்றதுங்கிறது கன்ஃபார்ம் இல்ல. என்ன பண்றது, உங்க அப்பா நான் எப்பவுமே அப்படித்தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன் கையில தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டே தான் சண்டை போடுவான். அங்க சுத்தி இருக்க மத்தவனுங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. ஏன்னா இந்த டாய் சோல்ஜர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் போட்டு போல காட்டுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் எதுக்குடா இப்படி பண்ற, யாரு சொல்லி இப்படி பண்ற, ஏன் பண்ற, எதுக்காக பண்றேன்னு துருவி கேள்வி கேட்பானுங்க. எனக்கு இந்த கண்ட்ரி பீஸ்ஃபுல்லாவும் அமைதியாவும் இருக்கணும். என் கண்ட்ரியில இருக்க குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா வாழணும். இந்த ட்ரெஸ் ரோஸாவை நான் திருப்பி கிங் ரிக்குக்கே கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் உண்மையை சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாத்துக்குமே காண்டாயிரும். என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு, இந்த சம்பவத்தை நான் நடத்தியே தீர்வேன்னு எல்லாத்தையும் போட்டு பொல காட்டுவான். அப்படியே கட் பண்ணி கொலோசியத்தை காட்டுறாங்க. அப்படி ஒரு சைலன்ஸ். என்னடான்னு உள்ள பார்த்தா மக்களோட மூஞ்சில அப்படி ஒரு பதட்டம், பயந்து போய் எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ மீன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியல, எல்லாமே ஃபாஸ்டா நடந்துருச்சு, எதையுமே பார்க்க முடியல, அங்க ஒரே புகை மண்டலமா இருக்குன்னு மாத்தி எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட். என்னடான்னு பார்த்தா அங்க சண்டை போட்டுட்டு இருந்த அத்தனை பேருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. யாருமே நின்னுட்டு இருக்க மாதிரி இல்ல. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளேயே பிளாக் டியோட மேட்ச் முடிஞ்சு போச்சு. யார் இந்த சம்பவத்தை பண்ணா, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த புகையெல்லாம் கலையும் போது யாரோ ஒருத்தர் அப்படியே பொறுமையா வருவாங்க. ஷேடோவை பார்த்துட்டு தொண்டையிலேயே மக்கள் கத்துவாங்க. ஜெயிச்சது யாரு என்னன்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் பெரிய சம்பவம் பண்ணிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.